ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈஸி கேட் டுட்டோரியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெனீவாவில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அது ஆட்டோகேல எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். இது வந்து சாலிட்வொர்க்ஸில் எப்படி போடுறது, எப்படி மோஷன் ஸ்டடி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதான் அதோட டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் டாப் பிளேன் எடுத்துக்கோங்க. டாப் பிளேன் எடுத்துகிட்டு ஸ்கெட்சு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் போட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு மேலே வந்து இந்த லைனை வரைங்க. வரைஞ்ச பிறகு ஸ்மார்ட் டைமென்ஷன் இதுக்கு உண்டான அளவை கொடுங்க. 40 டயாமீட்டர். இது வந்து 27.5 27.5 27.5 தான். கொடுத்த பிறகு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 55. ஓகே, தென் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5. இது கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, சென்ட்ரல் லைன் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸும் 5, இதோட டிஸ்டன்ஸும் 5 கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சர்க்கிள் எடுத்து இங்கே போட போகிறோம். போட்டு ட்ரிம் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்மளுக்கு வந்து 8 தேவை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேட்டர்ன் பண்ண போகிறோம், சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ எடிட் டு பேட்டர்னில் எது தேவையோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எத்தனை கவுண்ட்டோ அத்தனை கவுண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 8. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆர்க் அடிக்க போகிறோம். 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கரெக்டாக வச்சுக்கிட்டு, ஓகே, கரெக்டாக மேட்டா மாதிரி ஓகே வச்சாச்சு. ஸோ இதோட ரேடியஸ் வந்து 40. ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சர்க்குலர் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வந்து அந்த பாயிண்டில் தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். 8 கவுண்ட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் ஃப்ரம் தி மிட் பிளேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் 10 mm. ஓகே, தென் ஏதாச்சும் கலர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன். WHன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். வீல்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டு உள்ள புஷ்ஷு வரைய போகிறோம். சேம் டாப் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்கெட்சு சர்க்கிளை 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. அவுட்ரு சர்க்கிள் வந்து 40 டயாமீட்டர், இன்னர் சர்க்கிள் வந்து 30 போட்டாச்சு. ஸோ லைன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து
குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு இதோட ஜாயின் பண்ணி விட்டுட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. முன்னாடி இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10, ஹைட்டு வந்து 3. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சேம் ப்ரொசீஜர், எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் தி மிட் பிளேன் up to 20 mm. Okay, then we give some colors. Okay, கொடுத்தாச்சு. சேவ். நெக்ஸ்ட்டு வந்து சாரி பார்ட்டுக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலாக போட்டோன்னா அசம்பிளிக்கு போகணும். அசம்பிளி. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பார்ட் 1 எடுத்துக்கோங்க. வச்சாச்சு. ப்ளெயின் ஒயிட். இன்சர்ட் காம்பனன்ட் பார்ட் 2 எடுத்துக்கோங்க. வச்சாச்சு. ஃபஸ்ட்டு மேட் என்ன பண்ணுறோம்னா கான்சென்ட்ரிக்காக வைக்க போகிறோம். கான்சென்ட்ரிக் இந்த இன்சைட் ஃபேஸும் இந்த இன்சைட் ஃபேஸும் ஒரே ஆக்சிஸில் இருக்க மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா பிளேன் செலக்ட் பண்ணுறோம். இதோட டாப் பிளேனும் ஃபஸ்ட் பார்ட்டோட டாப் பிளேனும் செகண்ட் பார்ட்டோட டாப் பிளேனும் பேரலல் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கோஇன்சிடென்ட்டும் வைக்கிறோம். ஃபஸ்ட் பார்ட் டாப் பிளேனும் செகண்ட் பார்ட் டாப் பிளேன் கோஇன்சிடென்ட் வச்சாச்சு. ஓகே. வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா மேட்டில் போயிட்டு அந்த கோஇன்சிடெண்ட்டை வந்து மட்டும் எடுத்து விட்ருங்க. டெலிட் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ஆக்சிஸ் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து சுற்றாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதை வந்து ஃப்ளோட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணால் இது ஆப்ஷன் வரும், அது ஃப்ளோரில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மோட்ரு செட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஆக்சிஸ் வேணும் அந்த ஆக்சிஸில் செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஆர்பிஎம் எவ்வளோ உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து கால்குலேட் கொடுத்தா ரொட்டேட் ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா, எதுவும் வேறு எதுவும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சென்ட்ரல் உள்ள ஃபிக்ஸை வச்சுட்டு இதை ஃப்ளோட்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகும். ஸோ தட்ஸ் இட். இது வந்து 3D ரொட்டேஷன்லையும் காமிக்கிற மாதிரி அனிமேஷன் விசாரில் போய் நம்ம வச்சுக்கலாம். அனிமேஷன் விசாரில் போயிட்டு நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன் எவ்வளோ கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா த்ரீ 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகி காமிக்கும்.